கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படுவதை ஒட்டி அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்க உள்ளது. இதில் கருப்புசாமி, காளீஸ்வரன், தவசி குற்றவாளிகளை தற்பொழுது மகிழா நீதிமன்றத்திற்கு போலீசார் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டுள்ளனர். அதேபோல கோவை அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் தீர்ப்பை நீதிபதி சுந்தரராஜன் வழங்க உள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி பீளமேடு விமான நிலைய பின்புறம் சம்பவம் ஆண் நண்பரை தாக்கி 21 வயது மாணவியை 3 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் கருப்புசாமி, காளீஸ்வரன் மற்றும் உறவினர் தவசி கைது செய்யப்பட்டனர். துடியலூர் அருகே துப்பாக்கி சூட்டில் 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். 50 பக்கம் முதல் குற்றப்பத்திரிகை 220 பக்கம் இரண்டாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து மரபணு பரிசோதனை அறிக்கை உள்ளிட்ட பல தடயங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. வழக்கில் 72 பேர் சாட்சிகள் பட்டியலிலும் சேர்க்கப்பட்டது. அதே போல மாணவி, நண்பர், தாய், போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்டோர் சாட்சியம் அளித்தனர். 21 நாட்களில் சாட்சிகள் விசாரணை நிறைவு. 3 மாதங்களில் விசாரணை முடிந்தது. இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்பொழுது அனைத்து மகிழா நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.